வாழ்க வளமுடன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. இஸ்ரோவின் தும்பா ஆய்வு மையத்தில் சுமார் 70 விஞ்ஞானிகள் மிக முக்கியமான ஆய்வு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. வேலை பலு அதிகமாக இருந்துச்சு. நேரம் போகிறதே தெரியாமல் ஆய்வாளர்கள் தங்களுடைய வேலையில் ஈடுபடுறது வழக்கமாக இருந்துச்சு. மேலாளருடைய எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதனால் சில நேரங்களில் சில ஆய்வாளருக்கு மன அழுத்தம் கூட இருக்குமா. ஆனாலும் யாருமே வேலை விட்டு போகணும் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்த்தது இல்லையா. ஏன்னா அவங்க எல்லாருமே தங்களுடைய மேலாளர்கிட்ட மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகளில் ஒருத்தர் தன்னுடைய மேலாளர்கிட்ட வந்து, சார் இன்றைக்கி என் குழந்தைகள்கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஊரில் நடக்கிற அறிவியல் கண்காட்சிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணிக்கு நான் கிளம்புறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். மேலாளரும் சரி நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டார். அந்த விஞ்ஞானிக்கு ஒரே மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியோட வேலையில் மூழ்கிறாரு. மதிய உணவுக்கு பிறகும் வேலையில் ரொம்ப மும்மரமாக ஈடுபட்டு செஞ்சதுனால நேரம் போனதே தெரியல. ஒரு கட்டத்தில் வேலை முடிக்கக்கூடிய காலம் வரும்பொழுது கடிகாரத்தை பார்க்குறாரு. இரவு 8:30 மணி ஆயிடுச்சு. அவருக்கு திடீர்னு குழந்தைகள் கொடுத்த வாக்குறுதி அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. மனம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயையோ இப்படி செஞ்சிட்டனே அப்படின்னு பதட்டத்தோட மேலாளர் தேடுறாரு. அவர் அங்கே இல்லை. காலையிலே அனுமதி வாங்கிட்டதுனால அலுவலகத்தை விட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. குழந்தைகளை இப்படி ஏமாற்றிட்டோமே அப்படின்னு வழியெல்லாம் ஒரே குற்ற உணர்வில் வீட்டுக்கு போகிறாரு. குழந்தைகளை பார்த்தா அங்கே வீட்டில் காணோம். மனைவி மட்டும் ஹாலில் அமைதியாக உட்காந்து புத்தகம் படிச்சுட்ருக்காங்க. வீடு வந்து சேர்ந்த விஞ்ஞானிக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகிடுச்சு. ஒரு வார்த்தை பேசினாலும் பெரிய சண்டை ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மனைவி மெதுவாக கேட்குறாங்க, காப்பி வேணுமா இல்லை சாப்பாடு பரிமாறட்டுமா அப்படின்னு. அவர் தயக்கத்தோடு சொல்கிறாரு, நீ காப்பி குடிக்கிறதா இருந்தால் நானும் குடிச்சுக்கிறேன், ஆனால் குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாரு. மனைவி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா, உங்கள் மேலாளர் தான் சாயங்காலம் 5:15 வந்து குழந்தைகளை கண்காட்சி கூட்டிகிட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஞ்ஞானிக்கு பெரிய அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டார். உண்மையில் நடந்தது இதுதான். காலையில் அனுமதி கொடுத்த மேலாளர் மாலை 5 மணிக்கு விஞ்ஞானியை பார்க்குறாரு. அவர் ரொம்ப தீவிரமாக வேலையில் ஈடுபட்டிருந்ததுனால அவர் நினைக்கிறாரு, இவர் வேலையை முடிக்காமல் வீட்டுக்கு கிளம்ப மாட்டார் அப்படிங்கிற காரணத்தினால அந்த குழந்தைகள் எக்காரணம் கொண்டு ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்கு தானே பொறுப்பேற்றுக்கிட்டு அவரே அவங்க வீட்டுக்கு போய் குழந்தைகளை கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு மேலாளர் இப்படி செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு முறை இப்படி செஞ்சுட்டா மேலாளர்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகப்படுத்தும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால தான் தும்பாவில் வேலை செய்யக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளும் அதிகமான அழுத்தத்தையும் மீறி தங்களுடைய மேலாளர்கிட்ட உறுதியாக பணியாற்றி இருக்காங்க. இப்போ நீங்கள் யூகிக்கிறீங்களா அந்த மேலாளர் யாருன்னு? ஆமாங்க, அவர் வேற யாரும் இல்லை, இந்தியாவின் கனவு மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான்.